ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், உங்கள் இருதயங்கள் பாரமடையாதபடிக்கும். லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனம். 2008ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் 18வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அதில் ஆண்களுக்கான 62 கிலோ எடை பிரிவு பளுதூக்கும் போட்டியில் தமிழகத்தைச் சார்ந்த 24 வயது அருண் முருகேசனுக்கு பங்கு பெறும் வாய்ப்பு கிடைத்தது. முதலில் ஸ்நாட்ச் பிரிவில் அதிகபட்சமாக 121 கிலோ எடையை தூக்கினார். மலேசியாவை சார்ந்த ரஷீத் 120 கிலோ எடையும், இலங்கையை சார்ந்த விதானேக் 118 கிலோ எடையும் தூக்கினர். இன்னும் ஒரு முறையில் எடை தூக்க வேண்டும். அதை கிளினிக் மற்றும் ஜெர்க் பிரிவு என்பர். அதில் தூக்கும் எடையையும் கூட்டி வரும் மொத்த எடையின் அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்படும். இதில் அருண் 150 கிலோ எடை தூக்கினான். ஆக மொத்தம் 121 பிளஸ் 150 டோட்டல் 271 கிலோ. தனக்குத்தான் தங்கப்பதக்கம் கிடைக்கும் என மகிழ்ச்சியில் துள்ளினார். ரசிகர்களும் கரகோஷம் எழுப்பி ஆரவாரித்தனர். அடுத்த சில நிமிடங்களில் இலங்கையின் விதானேக் 153 கிலோ எடையை தூக்கினவுடன் அருண் சற்று ஏமாற்றம் அடைந்தான். விதானேக் தூக்கின மொத்த எடையும் 118 பிளஸ் 153 டோட்டல் 271 கிலோ. இருவர் தூக்கின எடையும் சரிசமமாக இருந்தது. மலேசியாவின் ரஷீத் மொத்தமாக 261 கிலோ எடை தூக்கினபடியால் 3வது இடம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது முதல் 2 இடங்களை தீர்மானிக்க வேண்டும். அதற்கு ஒரே அளவு எடை தூக்கின 2 பேரின் உடல் எடையை பார்த்து அதில் யாருக்கு உடல் எடை குறைவாக உள்ளதோ அவருக்கு முதலாவது இடம் கொடுக்கப்படும். தமிழகத்தின் அருண் 61.87 கிலோ எடையையும், விதானேக் 61.79 கிலோ எடையும் இருந்தனர். வெறும் 0.08 கிராம் எடை அதிகமாக இருந்ததினால் அருண் தங்கப்பதக்கத்தை இழந்தான். இது மிக மிக குறைந்த எடையாகும். 0.08 என்பது கணக்கில் எடுக்கக்கூடிய ஒரு பாரம் அல்ல. அருண் பெரிய மீசை தாடி வைத்திருந்தார். ஒருவேளை முகச்சவரம் செய்திருந்தால் எடை குறைந்து தங்கம் வென்றிருப்பார் என்று ரசிகர்கள் ஆதங்கப்பட்டனர். சிலர் எடை பார்க்கும் சமயத்தில் உடுத்தியிருந்த ஆடைகள் சற்று எடை குறைவானதாக இருந்திருந்தால் தங்கம் வென்றிருப்பார் என்று கூறினர். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாச ஓட்டத்தில் பலவிதமான உலக கவலைகள், வெறிகள், பெருந்திண்டி போன்ற பாரங்கள் நமது ஓட்டத்தை தடை செய்யக்கூடும். நமக்கு பாரத்தை ஏற்படுத்த இன்று ஏராளமான உலக காரியங்கள் உள்ளன. இந்த வீணான பாரத்தால் நித்திய ஜீவனை இழந்து போக வேண்டாம். எனவே நமது பாவ பாரங்கள் அனைத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த இயேசுவின் மேல் வைத்துவிட்டு பாவ மன்னிப்பின் அனுபவத்தில் நேராக ஓட கடவோம். நமக்கு வெற்றியின் கிரீடம் நிச்சயம் உண்டு. இன்றைய வாக்குத்தத்தம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.